அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி திண்டுக்கல்லில் இருக்குது. இங்கே பிஜி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் சந்தேகங்கள் என்னென்னா, என்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் வைஸ் பிரச்சனை இருக்குது, என்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது, எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. அதை பற்றின விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிங்க. மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது அஃபிஷியல் வெப்சைட்டில் அட்மிஷன்ஸ் 24-25 அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஜி கோர்சஸ், பிஜி டிப்ளமோ அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்சஸ் அண்ட் ஸ்பாட் அட்மிஷன் 3 கேட்டகரி இருக்குது. நம்ம பேச போகிற விஷயம் பிஜி டிப்ளமோ சானிட்டரி. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சா? இதில் தான் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு. ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து 600 ஃபீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டெப் 2 ப்ராஸ்பெக்டஸ். ரொம்ப முக்கியம். ப்ராஸ்பெக்டஸை படித்து பாருங்கள். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயமெல்லாம் ஆரம்பிங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டு 19/7. அந்த டேட்டை மறந்துடாதீங்க. எலிஜிபிலிட்டி இது தாங்க, மினிமம் எலிஜிபிலிட்டி. 12ஆம் வகுப்பு வித்து பயாலஜிங்க. 12வது வித் பயாலஜி ஆர் சுவாலஜி அண்ட் பாட்டனி, ஏதாவது பியூர் சயின்ஸ் குரூப்பு. அண்டு அதோட பிஎஸ்சி டிகிரி இன் சுவாலஜி வித் அலைடு கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி, ஆர் பிஎஸ்சி டிகிரி இன் கெமிஸ்ட்ரி வித் அலைடு சுவாலஜி, ஆர் பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த மாதிரி. ஸோ இந்த +2க்கு அப்புறம் இந்த 3ல் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். பிஎஸ்சி தான் எலிஜிபிலிட்டி. ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க 1/7/2024 படி 25 வருஷத்துக்கும் 25 வருஷம் நார்மல் கேட்டகரிக்கு. நார்மல் மீன்ஸ் ஓசி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் 25 வயசு. 28 வயசு யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி. ஓகேங்களா? லிமிட்டுன்றது என்னது? இது மேக்ஸிமம் 25க்கு மேலே இருந்தால் பண்ண முடியாது. 25க்குள்ளார இருக்கணும் ஓசி கேண்டிடேட்ஸு. அந்த எஸ்சி எஸ்டினா 28 வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. அதுக்கான சிலபஸ்ஸு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆன்சர் சாம்பிள் ஆன்சர் கீஸு, மாடல் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கு ஆன்சர் அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸ்டெப் 6 திருப்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் ஓகேன்னு சொன்னால் அப்ளிகன் லாகின் பண்ணிவிட்டுங்க. யூசர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகன் லாகின் பண்ணி மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். என்னென்னலாம் கேட்டிருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி, இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி கரெக்டான டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 2019-20லேருந்து 2023-24 இந்த 5 வருஷத்துக்கு அந்த மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறாங்களாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் முக்கியமாக இருக்குது. இது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னமும் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்கிறனால இந்த வீடியோ. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ டீட்டெயில் ஓப்பன் ஆகும். என்னென்னலாம் கொடுக்கணும் பாருங்கள். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நான் அடுத்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே சிஸ்டம் என்ன சொல்லுதோ, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அது போதும். இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான சிஸ்டம் அண்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. தேங்க்யூ.